ஹைடார் மிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு மை ஹார்ட் ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். அப்புறமா போன எபிசோடில் ஒரு மிஸ்டேக் பண்ணி வச்சுருந்தேன், அதை பற்றி சொல்லிடுறேன். அதில் ஹீரோயினை நான் தொராசிக் சர்ஜன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி அவங்க கார்டியாலஜிஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்கணும். அது என்னோடய மிஸ்டேக் தான். கமெண்ட்லேயும் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் தொராசிக் பற்றியும் கார்டியாலஜிஸ்ட் பற்றியுமே ஒரே டைமில் படித்ததுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா தான் நல்லா சர்ச் பண்ணி படித்து பார்த்தேன். ஸோ என்னதான் இருந்தாலும் அது என்னோடய மிஸ்டேக் தான். இனிமேல் இந்த மாதிரி மிஸ்டேக் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஜிமின் கிட்ட மேம் பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் தான் சியோரின் நின்றுட்டுருக்கா. சியோரின் மேலே ஒரே கம்ப்ளைண்ட்டாக அடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிமினுக்கு அது எதுவுமே காதில் விழுவல. உங்களை பார்த்து அந்த மொமெண்ட்டே நினச்சி பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த மேமும், சார் நான் பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. நான் பேசிகிட்டு இருந்தேன் சார். ஓ சரி, இப்போ என்ன, குழந்தை ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா? தெரியாமல் தப்பு பண்ணிட்டாளா? அவளை நீங்கள் கொஞ்சம் கூட பனிஷ் பண்ண மாட்டிங்களா? பனிஷ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி நடக்கிறதுலாம் சகஜம் தான். ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, கண்டுக்காதீங்க. கண்டுக்க வேணாமா? இவள் பசங்க கூட சண்டை போடுறா, எல்லாத்தையும் அடிக்கிறா, இதெல்லாம் கண்டுக்காமல் இருக்க முடியுமா? அதுக்கு இவளை என்னால் அடிக்க முடியுமா? அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். குழந்தைங்க மேலே இந்த ஜிமின் எப்போவுமே கை வைக்க மாட்டான். அப்போ அவங்களும் ஜிமினை முறைச்சி பார்த்துட்டு சியோரினை பார்க்குறாங்க. சியோரின், நெக்ஸ்ட் டைம் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போகிறாங்க. இங்கே சியோரினுக்கு வேறு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகிடுது. அவளும் ஜிமினை பார்த்து முறைக்கிறா. என்ன, எதுக்கு இப்படி முறைக்கிற? உன்னை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டல, ஏன் தப்பு தான். அவங்க பாரு, அப்பாவை கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணுற? உங்கள் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன், நீ ஒன்றும் பேச வேணாம் அப்படின்னு அழவே ஆரம்பிச்சிடுறா. அவர் தான் சமாதானப்படுத்துறாரு. சரி, தேவையில்லாமல் அழுவாத, உங்கள் மிஸ்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ பேசின வரைக்கும் போதும். அதான் நான் பேசிக்கிறேங்கிறேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? சரி, இப்போ நான் உன்ட்ட ஒன்று கேட்குறேன், அது கரெக்டாக பதில் சொல்கிறியா? என்ன? இங்கே மான்ஸ்டர்னு யாராவது இருக்காங்களா? மான்ஸ்டரா? எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க டீச்சர்ஸ் தான் மான்ஸ்டர். இல்லை, இவங்கெல்லாம் இல்லை, வேறு யாராவது இருக்காங்களா? இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் கேட்குற? அது ஒன்றும் இல்லை சியோரின், நீ கிளாஸ் மிஸ்ஸை கூப்பிட்டு வரைக்கும் வெளியே நின்றுட்டு இருந்தேன்னா அப்போது ஒரு பொண்ணை பார்த்தேன், பார்க்க செம்மையாக இருந்தா, அதானே பார்த்தேன். நீ என்கிட்ட இப்படிலாம் கேட்கும்போதே தெரியும், நான் சொல்ல மாட்டேன் போ. ஏய் சொல்லுடி ப்ளீஸ், நான் நீ கேட்குற எல்லாத்தையும் வாங்கி தரேன். நிஜமாக என்ன கேட்டாலும் வாங்கி தருவியா? வாங்கி தரேன்டி, சொல்லு, யார் அந்த மான்ஸ்டரு? அதுவா, அவங்க ஒரு டாக்டர். டாக்டரா? ஆமாம், ஆனால் எனக்கு அவங்க பேர்லாம் தெரியாது. பசங்க எல்லாருமே மான்ஸ்டர்னு கூப்பிடுவாங்க. ஏன் அப்படி? அவங்க ஊசி போடுறாங்களா, அதனால மான்ஸ்டர்னு சொல்லுவாங்க. ஊசி போடுறதுனால அவ்வளோ அழகான பொண்ணை மான்ஸ்டர்னு சொல்லலாமா? நான் பேசும்போது குறுக்க பேசாத, அப்புறம் நான் மறந்துடுவேன். சரி சொல்லு. அந்த டாக்டர் எப்போவும் மெடிக்கல் ரூமில் தான் இருப்பாங்க. இந்த பக்கம் வரதே பெரிய விஷயம். அப்படியே வந்தாலும் ஏதோ ஒரு பையனையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வருவாங்க. ஏன்னா அவங்க மெடிக்கல் ரூம்லேருந்து ஓடி வந்துடுவாங்களா, அதுக்கோசரம் அந்த டாக்டர் பின்னாடியே வருவாங்க. அவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்கல்ல? ஆமாம். ஆனால் அவங்க சிரித்து கூட இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல. அந்த டாக்டர் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு. அதுக்காக தான் சொல்கிறேன், அந்த டாக்டர் உனக்கு வேணாமாம்மா, வேஸ்ட்டு, உன்னால் கரெக்ட் பண்ணவே முடியாது. யார்கிட்ட? ஜிமின்கிட்டயா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல படிக்கிற வேலையை பாரு அப்படின்ட்டு அவரும் எழுந்திரிச்சு மெடிக்கல் ரூம் தான் வராரு. நீங்கள் ஒரு பையனுக்கு ஊசி போடுறதுக்காக மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஜிமினும் டோர்கிட்டே நின்று பார்த்துட்ருக்காரு. அந்த பையன் வேற அழுதுட்ருக்கான். நர்ஸு தான் அந்த பையனை பிடிச்சிட்ருக்காங்க. அப்போ நீங்களும் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு அந்த பையன்கிட்ட போகிறீங்க. அவன் வேற அழுகிறான், கதறி அழுதுட்ருக்கான். அப்போ நீங்களும், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அழுகுற? உனக்கு இன்ஜெக்ஷன் மட்டும்தான் போடுறேன், இது கூட உன்னோட நல்லதுக்கு தான், அதனால் அசையாமல் உட்காந்துட்ரு. நான் ஊசி போடும்போது நீ கையகால அசைச்சிட்டேன்னா அப்புறம் ஊசி உடஞ்சி உள்ளே போயிடும். அப்புறம் நான் கத்தி வச்சு தான் கிழிச்சு எடுப்பேன். அது இதை விட ரொம்ப பெயினாக இருக்கும். பரவாயில்லையா அப்படின்றீங்க. அப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகையை நிறுத்துறான். இப்போ நீங்களும் அவன் கையை விடு அப்படின்றீங்க. அந்த பொண்ணு விட்டுறா. நீங்களும் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடுறீங்க. அவன் ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை, அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கான். இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சதுமே இப்போ அழுவு அப்படின்னு சொன்னதும் அவன் திரும்பவும் அழுவ ஆரம்பிச்சிடுறான். ஜிமின் வேற பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காரு. அந்த பையனோட கிளாஸ் மிஸ்ஸும் உள்ளதாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் அந்த பையனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீங்களும் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்து உட்காடுறீங்க. அப்போ தான் பார்க்குறீங்க ஜிமின் நிற்கிறத. யார் சார் நீங்கள்? அப்போ அவரும் சிரிச்சிட்டே உள்ளே வந்துட்டு, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், என் பேர் ஜிமின் அப்படின்ட்டு கை நீட்டுறாரு. நீங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணவே இல்லை. அவர் வேறு வியாடாக பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் கை கொடுக்கலன்னதும் அவரும் கையை எடுத்துக்கிறாரு. இப்போ ஜிமினும் சேரில் உட்காந்துட்டு, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். என்கிட்ட தனியாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? பேசணும், தனியாக பேசணும் அப்படின்ட்டு அந்த நர்ஸு பொண்ணை தான் பார்க்குறாரு. நீங்களும், சாரி சார், எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா? நான் உன்கிட்ட பேசணுங்கிறேன், வேலை இருக்குங்கிற. எனக்கு வேலை இருக்குது, உங்ககிட்ட பேசுகிறதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை, வெளியே போங்க அப்படின்றீங்க. ஜிமினும் பார்க்குறாரு. உங்களுக்கு நான் சொல்கிறது கேட்குதா இல்லையா? கேட்குது,
நல்லாவே கேட்குது. இப்போ போகிறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஹேண்ட் ஷேக் கொடு, அப்புறம் போகிறேன் அப்படின்ட்டு கை நீட்டுறாரு. நீங்கள் அவரை கையை பார்த்துட்டு அவரை பார்க்குறீங்க. நீ ஹேண்ட் ஷேக் பண்ணால் தான் போவேன் அப்படின்றாரு. உங்களுக்கும் வேறு வழி இல்லை, எந்திரிச்சு நின்றுட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. ஸோ அவரும் போய் டோர்கிட்ட நின்றுட்டு ஹலோ மான்ஸ்டர் அப்படின்றாரு. நீங்களும் பார்க்குறீங்க. நீ ஏன் என்னை தேடுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. லூஸாக இருப்பானோ அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் எப்போவும் இந்த ஸ்கூல்லலாம் ஒர்க் பண்ண மாட்டீங்க, ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பீங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் போடணுன்னா தான் நீங்கள் வருவீங்க. அது கூட நீங்களே ஆசைப்பட்டெல்லாம் வரமாட்டீங்க. சீஃப் எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட சண்டை போடுறாருன்னு சொல்லிட்டு சேர்மேன் தான் உங்களை அனுப்பி வைப்பார். ஸோ நீங்களும் ஸ்கூல் முடிஞ்சதுமே ஹாஸ்பிட்டல் போயிடுறீங்க சரணை பார்த்துக்கணுன்றதுக்காக. சரணுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கல, வேறு ஒரு டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காரு. வேலை முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரமாவது சரண் பக்கத்துலேயே உட்காந்துட்ருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இப்போ அப்படியே 11 o'clock ஆகுது. அப்போ தான் நீங்கள் வீட்டுக்கே வரீங்க. யாசின் உள்ளெல்லாம் லாக் பண்ணியிருக்க மாட்டா, சும்மா தான் கதவு சாத்தியிருக்கா. ஸோ நீங்களும் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் ஜோ ரூம்லேருந்து லைட் எரியுது. நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜோ வந்துட்டாங்க. ஜோ, நீ எப்போ வந்த? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஓ, சொல்லியிருந்தா நானே ஏர்போர்ட் வந்திருப்பேன்ல. இல்லை, உனக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம்? நீ வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டு லேட்டாக தானே வருவ. நீயும் இப்போ தான் வரியா? ஆமாம். சரி, டின்னருக்கு என்ன பண்ணலாம்? நானும் இன்னும் சாப்பிட்ல. இல்லை ஜோ, எனக்கு எதுவும் வேணாம், நீ வேணால் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரூம் வந்துடுறீங்க. ரூமுக்கு வந்துட்டு அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு படுத்துடுறீங்க. உங்கள் ஃபேஸ் டல்லாகவே இருக்குது. கொஞ்ச நேரம் படுத்துருந்துட்டு அப்புறமா எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க. அப்போ தான் உங்கள் ஹேண்டை பார்க்குறீங்க. உங்கள் ஃபிங்கரில் எப்போவுமே ஒரு ரிங் போட்டிருப்பீங்க. அந்த ரிங்கை காணோம். எங்கே ரிங் அங்கே போச்சு அப்படின்னு தேடுறீங்க கீழெல்லாம் குனிஞ்சு. ஆனால் அங்கே எங்கேயுமே இல்லை. ரூம்க்கெல்லாம் வந்து தேடி பார்க்குறீங்க. ஆனால் அந்த ரிங் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ தான் ஞாபகம் வருது, ஹலோ மான்ஸ்டர், நீ ஏன் என்னை தேடுவ பாரு அப்படின்னு ஜிமன் சொன்னது ஞாபகம் வருது. இது கண்டிப்பாக அவனோட வேலையாக தான் இருக்கும். என் ரிங்கை எதுக்காக அவன் எடுத்துகிட்டு போனான்? அது வேறு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. நைட்டெல்லாம் உங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. உங்கள் ஹேண்டை பார்த்துட்டு புரண்டு புரண்டு படுக்கிறீங்க. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளெல்லாம் கஷ்டமாக இருக்குது, ரிங் இல்லையேன்ட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜோ அப்போ தான் உங்கள் ரூமுக்கு வராங்க. பார்த்தா உங்கள் ரூமே கந்தரகோலமாக இருக்குது. ஹே, என்னடி பண்ணிகிட்ருக்க? ஜோ, என்னோடய ஐடி கார்டை காணோம். ஐடி கார்டை காணுமா? எங்கே வச்ச? தெரியல, நேற்றுலாம் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஆனால் இப்போ தான் காணோம். நல்லா ஞாபகம் இருக்கா? நேற்று இருந்துச்சா? இருந்துச்சுடி. இப்போ தான் எங்கே போட்டேனே தெரியல, எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல. நல்லா யோசிச்சு பாரு, எங்கேயாவது விட்டுருப்ப. அதான் தெரியலங்கிறல்ல அப்படின்றீங்க. அப்போ ஜோக்கு கால் வருது. அவங்களும் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஐடி கார்டு தேடிட்டு இருக்கீங்க. அப்போ ஜோவும் வந்துட்டு, உன் ஐடி கார்டு கிடச்சிருச்சுடி. கிடச்சிருச்சா? ஆமாம், இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல்லையா? ஆனால் நேற்று நான் அதிகம் ஹாஸ்பிட்டலில் இல்லையே. அப்புறம் எப்படி அங்கே இருக்கும்? யார் ஃபோன் பண்ணி சொன்னா? ரிசப்ஷன்லேருந்து தான். யாரோ உன்னோட ஐடி கார்டை கொண்டு வந்தாங்களா? ஆமாம், சீக்கிரம் வா, நமக்கு டைம் ஆகுது, போகலாம். யாருன்னு விசாரிச்சியா? தெரியல, அங்கே போய் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஜோ கூட டாக்டர் தான், உங்கள் கூட தான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஜோவும், ஒரு ஐடி கார்டுக்கோசரமா ரூமையே இப்படி பண்ணி வச்சுருக்க, இது வேறு நைட்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணுவேன்? அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், நீ போ, நான் வரேன் அப்படின்றீங்க. அவளும் போகிறா. ஸோ நீங்களும் பேக் எடுத்துகிட்டு அவள் கூட போகிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஐடி கார்டு மட்டும் தேடி இருக்க மாட்டீங்க, ரிங்கையும் சேர்த்து தான் தேடிட்டு இருந்திருப்பீங்க. 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறீங்க. வந்ததும் ஜோ அவங்க வேலையை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. நீங்களும் ரிசப்ஷனில் போய் கேட்குறீங்க ஐடி கார்டு எங்கன்னு. ஸோ அவங்களும் எடுத்து கொடுக்குறாங்க. யார் கொண்டு வந்தா? அப்போ பின்னாடி இருந்து, நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு சவுண்டு. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமன் தான். உங்களுக்கு வேற அவரை பார்த்ததுமே டென்ஷன் ஆகிடுது. என்னோட ஐடி கார்டை நீ எதுக்கு எடுத்துகிட்டு போனேன்? நான் உன் ஐடி கார்டை எடுக்கணும்னு நினச்சிட்டு எடுக்கல, கீழே இருந்துச்சு, எடுத்துகிட்டு போனேன், அவ்வளோதான். நடிக்காத, நீ தான் என் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போயிருக்க, அப்புறம் என் ரிங்கையும் எடுத்துகிட்டு போயிருக்க. ரிங்கா? என்ன ரிங்கு? இங்கே பாரு, தயவு செய்து விளையாடாத. எனக்கு அந்த ரிங்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தயவு செய்து அந்த ரிங்கை என்கிட்ட கொடுத்துரு. ஓ, இம்பார்ட்டண்ட்டா? நான் நினச்சேன் அந்த ரிங்கு உன் கையில் இருக்கும்போது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு. என்கிட்ட அது பத்திரமா தான் இருக்குது. உனக்கு அந்த ரிங்கு வேணுமா? ஆமாம் வேணும், அது என்னோடது. புரியுது. உனக்கு அந்த ரிங்கு வேணும் அப்படின்னா நீ என் கூட ஒரு காஃபி குடிக்க வரணும். காஃபி என்னால் முடியாது. அப்போ என்னாலேயே ரிங்கை தர முடியாது. ஷோ, வரேன். அப்போ வா போகலாம். இப்போவே வா. ஆமாம், இப்போவே தான், வா போகலாம் அப்படின்றாரு. உங்களுக்கும் வேறு வழி இல்லை. ஸோ அவர் கூட காஃபி ஷாப் போகிறீங்க. இப்போ காஃபி ஷாப்பில் உனக்கு ஹாட் காஃபி ஓகேவா இல்லை கோல்ட் காஃபி ஓகேவா? அப்போ நீங்களும் முறைக்கிறீங்க. சரி, நீயே ஆல்ரெடி சூடாக தான் இருக்க போல், நம்ம கோல்ட் காஃபி குடிக்கலாம், ஓகேவா? 2 கோல்ட் காஃபி.
அப்படின்றாரு. நீங்கள் வாயே பேசலாம் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமினும் அவரோட கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு உங்களையவே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு வேறு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ எதுக்கு என்ன அப்படி பார்த்துட்ருக்கீங்க? அழகாக இருக்கியே. அதான் நான் நிறைய டைம் கொரியா வந்திருக்கேன். ஆனால் நீ ஏன் இவ்வளோ நாள் என் கண்ணில் படாமலே இருந்திருக்க? உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்றாரு. நீங்களும் முறைக்கிறீங்க. முறைச்சா கூட அழகாக தான் இருக்க அப்படின்றாரு. அப்போ காஃபியும் வந்துடுது. காஃபி குடி. எனக்கு வேணாம். காஃபி வேணாமா இல்லை ரிங் வேணாமா அப்படின்றாரு. ஸோ உங்களுக்கும் வேறு வழி இல்லை, நீங்களும் அந்த காஃபியை எடுத்துக்கிறீங்க. அப்போ ஜிமினோ, உன் பேர் என்ன? ஐடி கார்டில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கல்ல. பார்க்கல, சொல்லு உன் பேர் என்ன? யுகா. ஆ, யுகா. யுகா நைஸ் நேம். என் பேர் பார்க் ஜிமின். நான் நியூயார்க்கில் இருக்கேன். பிஸ்னஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரேசிங்னால் ரொம்ப பிடிக்கும், பாக்ஸிங்னால் ரொம்ப பிடிக்கும். அதை விட அதிகமாக ஜெயிக்கிறதுனா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னை தோக்கடிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் நான் கொரியாவிலலாம் இல்லை, நியூயார்க்கில் தான் இருக்கேன். அப்பா அம்மாலாம் இங்கே தான் இருக்காங்க. என் ஃபேமிலி மொத்தமாக கொரியாவில் தான் இருக்காங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சுக்கோ. நீ தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்லை. நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? விஷயம் இருக்குது. நான் கொஞ்ச நாள் கொரியாவில் தான் இருக்க போகிறேன். ஸோ இங்கே நான் இருக்கிற வரைக்கும் உன்னை டேட்டிங் பண்ணலான் இருக்கேன். டேட்டிங்கா? ஆமாம், நான் உன்னை டேட் பண்ணலான் இருக்கேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீ நானும் டேட் பண்ணலாம். டேட்டிங் எதுக்கு பண்ணணும்? எதுக்கு பண்ணுவாங்க? சும்மா தான், டைம் பாஸ்க்கு. உங்கள் டைம் பாஸ்க்கு நான் தான் கிடச்சேனா? ஆமாம், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குமா? உனக்கு புரியலையா? ஒருவேளை யாரையாவது லவ் பண்ணுறியா, இல்லைனா வேறு ஏதோ ஒரு பையனை டேட் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. சொல்லு, ஏதோ ஒரு பையனை நீ லவ் பண்ணுறனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வேணா அவனுக்கு தெரியாமல் டேட் பண்ணலாம். என்ன சொல்கிற அப்படின்றாரு. அப்போ நீங்கள் வாயே பேசலை. எனக்கு உங்களை டேட் பண்ணுறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை. எனக்கு உங்களை மாதிரி பசங்கள்லாம் சுத்தமாக பிடிக்காது. என் மோதிரத்தை கொடுங்க. தர முடியாது. நீ என்னை டேட் பண்ணுறேன்னு சொல்லு, அப்புறம் கொடுக்குறேன். என்னால் முடியாது. நான் தான் முடியாதுங்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? நான் தான் ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு என்னை ஃபோர்ஸ் பண்ண வைக்கிற? டேட் பண்ணுறேன்னு சொன்னால் குறைஞ்சா போயிடுவேன். நீ என்னை டேட் பண்ணுறேன்னு சொன்னால் தான் ஓ ரிங்கை நான் உங்ககிட்ட கொடுப்பேன், இல்லைன்னா அதை நான் எங்கேயாவது தூக்கி போட்டுருவேன் அப்படின்றாரு. அப்போ நீங்களும் எந்திரிச்சிட்டு, என்னால் உன்னை டேட் பண்ண முடியாது. ஒரு வேளை என் ரிங்குக்கு எந்தாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜிமினோ, ஓய் மான்ஸ்டர் அப்படின்றாரு. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. ஐ லைக் யூ பட் ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜிமினும் சிரிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு. தென் ஜிமினும் அன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ நைட்டு ஜிமின் பால்கனியில் நின்றுட்டு கையை பார்த்துட்ருக்காரு. அப்போ சார்மியும் ரூமுக்கு வராங்க. ஜிமினை பார்த்துட்டு, டேய் சாப்பிட கூட வராமல் இங்கேயே நின்றுட்டுருக்க அப்படின்றாங்க. அப்போ ஜிமினும், எனக்கு வேணாங்க்கா. வேணாமா? ஏன் வேணாம்? வேணாம் அப்படின்னு சிரிக்கிறாரு. ஜிமின், சியோரின் என்கிட்ட என்னென்னமோ சொன்னா உண்மையா? சொல்லிட்டாளா? ஆமாங்க்கா, உண்மைதான். ஏண்டா, ஒரு பொண்ணை பார்த்தா பரவாயில்ல, ஆனால் நீ எல்லா பொண்ணுங்களையும் பார்க்குற. ஏன்டா இப்படி இருக்க? அக்கா, லைஃப் ஒரு டைம் தான், என்ஜாய் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தருக்கே ட்ரூவாக இருந்தால் போர் அடிக்குங்க்கா. இந்த காலத்தில் யார் அப்படி இருக்கா? யாருமே அப்படி கிடையாது. அப்படி யாரும் இல்லைன்னு இல்லை, நீ அந்த மாதிரி யாரையும் பார்க்கல. ஆமாம், நான் யாரையும் அந்த மாதிரி பார்க்கல, பார்க்க போகிறதும் இல்லை. ஸோ இதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணாமல் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழணும். லைஃப் எப்போவுமே என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லைடா, அது ஒரு சிலருக்கு நம்ம ட்ரூவாக இருக்கிறதுல பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் யாருமே கிடையாதக்கா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால் வாய் பேசுகிறீங்க. எனக்கு கல்யாணம் ஆகலை, அதனால் நான் ஜாலியாக இருக்கேன். இப்படியே பண்ணிட்டு ஒரு நாள் வசமாக ஒருத்திக்கிட்ட சிக்க போகிற, அவ உன்னை வச்சு செய்வா. நீயே ஒரு நாள் என்கிட்ட வந்து, அக்கா நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவ பாரு. யார்? லவ்வா? வாய்ப்பே இல்லை. எனக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு இந்த உலகத்திலே கிடையாது. அப்புறம் எப்படிடா கல்யாணம் பண்ணிப்ப? அது நீங்கள் பார்க்குற அரேஞ்ச் மேரேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் எந்த பொண்ணும் இந்த காலத்தில் ட்ரூவாகவே இருக்கிறது இல்லைக்கா அப்படின்றாரு. அப்போ அவங்களும் முறைக்கிறாங்க. உன்னை தவிரக்கா? அப்போ அம்மாவை தவிர சியோரினையும் சேர்த்து சொல்கிறியா? சீச்சி இல்லைக்கா. பின்ன யாரை சொல்கிற? பொதுவாக சொல்கிறேன். நான் பார்க்குற பொண்ணெல்லாம் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுறாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? பின்ன உன் கூட சுற்றினா துரோகம் பண்ணுற மாதிரி தான். அவங்களுக்கு அறிவு வேணும்ல. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அவனுக்கெல்லாம் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்கணும்ல. நினைக்கிறது இல்லையே, அதனால் நான் உள்ளே பூந்துடுறேன். எல்லார் வாழ்க்கையிலையும் விளையாடிட்டு நீ ரொம்ப ஈஸியாக பேசிகிட்டு இருக்க. சரி, இப்போ நீ பார்த்துருக்க பொண்ணு, அந்த பொண்ணை பற்றி இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியலக்கா. அவன் நேம் யுகா, அவள் ஒரு டாக்டர், அது மட்டும் தான் தெரியும், மற்றபடி எதுவும் தெரியாது. எப்படியோ இன்னும் கொஞ்ச நாளில் அந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணிவிடுவேன், அப்படி தானே? கரெக்டுக்கா. சரி அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிடு. எனக்கு வேணாங்க்கா.
சுத்தமாக பசியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்க்குறாரு. அவங்க அக்காவுக்கும் புரிஞ்சிடுது இனிமேல் வரமாட்டான் அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் போயிடுறாங்க. இப்போ அப்படியே உங்களை பார்த்தா நைட்டு நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கீங்க. அங்கே மூணோட லைட் வெளிச்சம் மட்டும்தான் வருது. நீங்களும் சுற்றி முற்றி பார்க்குறீங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அப்போ தூரத்தில் ஏதோ கார் விழுந்திருக்கு. நீங்களும் மெதுவாக பக்கத்தில் போகிறீங்க. அந்த காரோட கண்ணாடிலாம் உடஞ்சி கண்ணாடி பீஸ்லாம் கீழே கிடக்குது. அதிலெல்லாம் பிளட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. கார் வேறு தலைகீழாக இருக்குது. நீங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த டோரையே ஓப்பன் பண்ணுறீங்க. உள்ளே பார்த்தா டிரைவர் சீட்டில் ஒருத்தர் அடிபட்டு படுத்திருக்காரு. அவர் ஃபேஸ்லாம் பிளட்டாக இருக்குது. பயங்கரமாக அடிபட்டிருக்கு. பின்னாடி சீட்டில் 2 பேர் இருக்காங்க. ஒரு வயசானவரும் ஒரு பொண்ணும். நீங்களும் அந்த டிரைவர் சீட்டில் இருக்கிறவரை எழுப்புறீங்க. ஆனால் அவங்க எந்திரிக்கவே இல்லை. ஸோ நீங்களும் பின்னாடி இருக்க டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த பொண்ணையும் நகர்த்தி பார்க்குறீங்க. ஃபேஸை பார்த்ததும் உங்களுக்கு சரியான ஷாக்கு. அப்படியே பயந்துட்டு உட்காந்து மணிக்கே பின்னாடி நகர்ந்து போகிறீங்க. கையெல்லாம் நடுங்குது. பயந்துட்டே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அந்த காரில் இந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான். உங்களுக்கு தான் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ டக்குன்னு பெட்லேருந்து எழுந்திருக்கிறீங்க. இவ்வளோ நேரம் கனவு கண்டுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வேறு நல்லா வேர்த்து போயிடுச்சு. ஸோ நீங்களும் தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க. ஆக்சுவலி 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கும். இன்னுமே அந்த பயம் உங்களுக்கு இருக்குது. அடிக்கடி கனவு வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் ரொம்ப பேனிக் ஆகிடுவீங்க. டிரைவர் சீட்டில் இருந்தது சரண் தான். அவன் அந்த ஆக்சிடெண்ட்க்கு அப்புறமா கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்பான். ஸோ இப்போ நீங்களும் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணுறீங்க. உங்களுக்கு இன்னும் அந்த கை நடுக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அப்படியே உங்கள் நீஸை ஹோல்ட் பண்ண மாதிரி உட்காந்துக்கிறீங்க. ஸோ அன்றைக்கி நைட் அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜோவும் உள்ளே வராங்க. யுகா, நேற்று உன்னோட ஐடி கார்டை ஒருத்தன் கொண்டு வந்தால? ஆமாம். அவன் திரும்பவும் வந்திருக்கான்? திரும்பவுமா? ஆமாம், உன்னை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருந்தான். என்கிட்ட கூட கேட்டான், நீ அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தியா? இல்லையே. அவன் அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கான். நான் எதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகிறேன்? நீ தான் கொடுத்த, நான் ரொம்ப ஸ்பெஷல், அதனால தான் அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சீன் போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் உள்ளே வராரு. ஹாய் டாக்டர் அப்படின்றாரு. அப்போ நீங்களும் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி தலையில் கை வைக்கிறீங்க. என்ன டாக்டர் யோசிச்சிங்களா அப்படின்ட்டு அவர் வந்து சேரில் உட்காடுறாரு. ஜோவும் பார்க்குறா. அப்போ ஜோவும், ஹலோ சார், என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கா 1 கிலோ பாதாம், 1 கிலோ முந்திரி, 1 கிலோ பிஸ்தா எல்லாத்தையும் போட்டு வைங்க, போகும்போது வாங்கிட்டு போகிறேன். ஹலோ, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? டாக்டர் மாதிரி தெரியுது. அப்புறம் எதுக்கு என்ன வேணும்னு கேட்குறீங்க? என்ன பிரச்சனைன்னு தானே கேட்கணும். எதனா மளிகை கடையா? அப்படி தானே யுகா? இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? என்ன இப்படி கேட்குற? ஒன்றை பார்க்குதான் அப்படின்றாரு. உங்களுக்கு வேற டென்ஷன் ஆகுது. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது. ப்ளீஸ் தயவு செய்து போயிடுங்க. யுகா, இவன் என்ன சொன்னான்? நீ போ ஜோ, நான் பார்த்துக்கிறேன். அதானே, நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அதை நீ சொல்லாத. யுகா, இவன் எதுக்கு இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கான்? என்னம்மா என் பிரச்சனை? ஜோ ப்ளீஸ் நீ போயேன், நான் பார்த்துக்கிறேன். அப்போ அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜிம்மினை பார்த்து முறைச்சிட்டே போகிறாங்க. நீங்களும், என்னோட ரிங் எங்க? ரிங்கா? நீ என்னை டேட் பண்ணாதான் ரிங் தருவேன்னு சொன்னேன். அது என்னோட ரிங். ஒழுங்கு மரியாதையே கொடுத்துருங்க. இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயம். நாளைக்குள்ளே என்னோடய ரிங் எனக்கு வந்தாகணும். ஓ, நாளைக்குள்ளேயா? அப்படின்னா நீ எனக்காக ஒன்று பண்ணணுமே. என்ன? இன்றைக்கி நைட்டு நான் ஒரு பைக் ரேஸில் கலந்துக்க போகிறேன். ஸோ நீ அங்கே வரணும். நான் இதுக்கு என்னால் வர முடியாது. வரணும், வந்தே ஆகணும். அப்படி நீ வரலன்னா ஓரிங்க நான் எங்கேயாவது தலையை சுற்றி தூக்கி போட்டுருவேன். ஹலோ, ஓகே, தூக்கி போட மாட்டேன், தொலைச்சிருவேன். ஓகேயா? கண்டிப்பாக வந்துரு அப்படின்ட்டு அவரும் போகலான்னு திரும்புகிறாரு. அகைன் உங்களை பார்த்துட்டு, உனக்கு வரணுன்னா அட்ரஸ் தெரியணும்ல, அட்ரஸே கொடுக்காம நான் பாட்டுக்கு போகிறேன் பார்த்தியா அப்படின்ட்டு அவரும் பேனாவை எடுத்துகிட்டு சுற்றி தேடுறாரு ஏதாவது பேப்பர் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே எதுவும் பேப்பர் இல்லை, வேஸ்ட்டாக. அப்போ அவர் டக்குன்னு உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி உங்கள் கையில் எழுதுறாரு. உங்களுக்கு வேறு கூச்சமாக இருக்குது. டக்குன்னு எந்திரிச்சு நின்றுடுறீங்க. ஹலோ, என்ன பண்ணுறீங்க? அசையாத இரு, கையை விடுங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன் கூசுதா? ஒரு 5 நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அட்ரஸ் எழுதி முடிச்சிடுறாரு. இந்த அட்ரஸ்க்கு மறக்காமல் வந்துரு, 9 o'clock மறந்துடாத அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டு கண்ணடிக்கிறாரு. நீங்களும் உங்கள் ஹேண்டை பார்க்குறீங்க. அப்போ ஜிமினோ, ஒய் மான்ஸ்டர் அப்படின்றாரு. நீங்களும் நிமிர்ந்து பார்க்குறீங்க. நைட் மறக்காம வா, ஏன்னா நீ தான் எனக்கு அங்கே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போகிறாரு. நீங்களும் சேரில் போய் உட்காடுறீங்க. யுகா, நைட் நம்ம அங்கே போகவே கூடாது. நம்ம எதுக்கு இஃப்ரு கூப்பிட்டாருன்னு போகணும்? இல்லை, போகக்கூடாது. போகலன்னா ரிங்கு கிடைக்காது. ஆஹா, அவன் தூக்கி போட்டு தொலைச்சேன்னு சொன்னாலும் சொல்லிடுவான். வேணாம், ரிங்குக்காக போகணும். எப்படியாவது ரிங்கை வாங்கிடணும். ஆமாம், ரிங்குக்காக போகணும். ஆனால் நைட் நான் சரண் கூட இருக்கணுமே. என்ன பண்ணுறது? நைட்டு யாராவது கொஞ்ச நேரம் சரண் கூட இருந்தே ஆகணும். பேசாமல் அம்மாவுக்கு கால் பண்ணி சரணை பார்த்துக்க சொல்லலாம், அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு கால் பண்ணுறீங்க.
சரணோட அம்மாவும் அட்டன் பண்ணுறாங்க. யுகா, என்ன திடீர்னு கூப்பிட்ருக்க? அம்மா, இன்றைக்கி நைட்டு எனக்கு வேலை இருக்குது. நீங்கள் நைட்டு வந்து சரணை பார்த்துக்கிறீங்களா? வேலையா? என்ன வேலை? ஏதோ ஒரு வேலைம்மா, ப்ளீஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்களா? யுகா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? என்ன பிரச்சனைம்மா? எதுவும் பிரச்சனைலாம் இல்லையே. இல்லை, எப்போவும் நீ தான் சரணை இந்த டைம்லலாம் பார்த்துப்ப, இப்போ திடீர்னு என்ன கூப்பிட்றியா, அதான் கேட்டேன். இல்லைம்மா, ஒரு வேலை, என்னால் ஸ்கிப் பண்ண முடியாது, அதான் உங்களை பார்த்துக்க சொன்னேன். சரிம்மா, நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. நைட்டு சரண் அம்மா வந்ததுமே நீங்களும் கிளம்பிடுறீங்க அந்த அட்ரஸ்க்கு. அங்கே போனால் நிறைய பசங்களாக இருக்காங்க, ஒரே க்ரௌடாக வேறு இருக்குது. நீங்களும் சுற்றி தேடிட்டுருக்கீங்க இவர் எங்கே இருப்பாருன்னு சொல்லிட்டு. அங்கே வேறு சத்தம் போட்டுட்ருக்காங்க. நீங்களும் காதில் கை வச்சுட்டு நிற்கிறீங்க. அப்போ ஒரு கேங் உங்ககிட்ட வருது. உங்களை பார்த்துட்டு, என்னம்மா புதுசாக இருக்க? இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்கே பார்த்ததே இல்லையே, இங்கே என்ன வேலை உனக்கு அப்படின்னு கேட்டுகிட்டே பக்கத்தில் வரான். ஸோ நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. அவங்கெல்லாம் உங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. உங்களுக்கு வேறு பயமாக இருக்குது. அப்போ டக்குன்னு உங்கள் ஹிப்பில் யாரோ கை வைக்கிறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான். இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஹோ, உன் கேர்ள் ஃப்ரெண்டாடா? சாரி, எங்களுக்கு தெரில, சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ நீங்களும் ஜிமின் கையை டக்குன்னு எடுத்து விட்டுட்டு, வந்துட்டேன், என் ரிங்கை கொடுங்க. அதுக்குள்ளே கேட்டால் எப்படி? கொடுங்க, அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். சரி வா, கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் முன்னாடி போகிறாரு. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போகிறீங்க. ஜிமின் பார்த்தா இந்த பைக்லாம் ரெடி பண்ணுற அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நீங்கள் வேறு பார்க்குறீங்க, அங்கே வேறு யாருமே இல்லை. அப்போ ஜிமினும் ஒரு ரூம் கை காமிச்சு, அந்த ரூமில் தான் இருக்குது, போய் எடுத்துக்கோ. அப்போ நீங்களும் அவரை பார்க்குறீங்க. நானே எடுத்துடலாம், ஆனால் இந்த ரேசிங் ட்ரெஸ்ஸு, கையில் பாரு க்ளவுஸ்லாம் போட்டிருக்கேன், அதனால் என்னால் சின்ன சின்ன பொருள்லாம் தொட முடியாது, நீயே போய் எடுத்துக்கோ அப்படின்றாரு. ஸோ நீங்களும் அந்த ரூமுக்கு போகிறீங்க. உள்ளே போய்ட்டு ட்ராவெல்லாம் ஓப்பன் பண்ணி தேடி பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ரிங்கு எங்கேயுமே இல்லை. ஜிமினும் உள்ளே தான் நின்று பார்த்துட்ருக்காரு. எங்கே என்னோட ரிங்கு எங்கேயுமே இல்லையே. இல்லையா? நல்லா பாரு, அங்கே தான் இருக்கும். இல்லை, நல்லா பார்த்துட்டேன், எங்கேயும் இல்லை அப்படின்ட்டு திரும்பவும் அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணி தேடி பார்க்குறீங்க. அப்போ ஜிமினும் உங்கள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாரு. நீங்கள் வேறு திரும்பி நிற்கிறீங்க. நீங்கள் அந்த ரிங்கை தேடுறதுல மும்மரமாக இருக்கீங்க. ஜிமினும் உங்கள் ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணுறாரு, அதுவும் ரொம்ப மெதுவாக. உங்களுக்கு அது தெரியவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு தேடிட்டுருக்கீங்க. அதில் வேறு குட்டி குட்டி பொருளாக இருக்குது, அதனாலேயே தேடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அப்போ ஜிமினும் மெதுவாக வந்து உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு லிப்ஸ் எடுக்கவே இல்லை, அப்படியே அசையாமல் நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு வேறு ஷாக் ஆகிடுது. தென் ஜிமினும் உங்கள் ஷோல்டரில் கிஸ் பண்ணுறாரு. அப்போ நீங்களும் டக்குன்னு திரும்புறீங்க. அவர் உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. நீங்களும் தள்ளுறீங்க, ஆனால் நகரவே மாட்டுறாரு. அவர் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு பிடிச்சிட்ருக்காரு. ஜிமினும் அவரோட ஒரு ஹேண்டால் உங்கள் சீக்ஸை பிடிக்கிறாரு. அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வராரு. நீங்கள் வேறு பயப்படுறீங்க. அப்போ டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது. டே, டைம் ஆகிடுச்சிடா அப்படின்ட்டு பார்க்குறான். டக்குன்னு டோரை லைட்டாக சாத்தி விட்டுட்டு, ஓ சாரி, உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரி மச்சான், உனக்கு டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். அப்போ நீங்களும் ஜிமினை டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டுடுறீங்க. அங்கேருந்து போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ அவர் வேகமாக வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிறாரு. எங்கே போகிற? ஒரு ரிங் வேணாமா? என்னோடய ரிங் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை உதறி விட்டுட்டு போகிறீங்க. சரி, ஆனால் உன்னோட ரிங் உனக்கு வேணும்ல, அதுக்காகவாவது இன்னைக்கு நைட்டு இந்த ரேஸில் நீ இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கும் வேறு வழி இல்லை, நீங்களும் ஒத்துக்கிறீங்க. இப்போ அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்டில் ஜிமின் ரேஸ்க்கு ரெடியாக இருக்காரு. ஆனால் நீங்கள் தூரமாக நின்று பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அதை பார்க்குறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை, வேண்டா வெறுப்பாக தான் நிற்கிறீங்க. அப்போ ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. எப்போதும் போல் ஜிமின் தான் வின் பண்ணுறாரு. நீங்களும் பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக போடுறேன். பாய்.